Hi friends, welcome to AD Aviation. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போறோம். ஸ்டாண்ட்ல வந்து இப்போ 2 வெரைட்டி இருக்கு, ரவுண்ட் ஒன்று ஸ்கொயர் ஒன்று. இதில் வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ரவுண்ட்ல வந்து ஸ்டாண்டு வித் ஃப்ரேம் வரும், ஆனால் ஸ்கொயர்ல வந்து ஃப்ரேம் வராது. ரவுண்ட் ஸ்டாண்ட்லையும் ஒரு ஸ்டாண்டை அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு 4 சைடு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த 4 ஸ்டாண்ட் வச்சு செக்யூர் பண்ணணும். ஸ்கொயர்லையும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் 4 சைடு செக்யூர் பண்ணணும். இதில் என்ன ஃப்ரேம், ரவுண்டில் ஃப்ரேம் இருக்கும், இதில் ஃப்ரேம் இருக்காது. ரவுண்டில் வந்து கிளாத் ஒன்று இருக்குது, இதை வச்சு இந்த டென்ஷன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரேம் வந்து. இதில் வந்து என்னன்னா கிளிப் மாட்டோம், இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும். இந்த கிளிப்பை வச்சு தான் கிளாத்தை வந்து செக்யூர் பண்ணுவோம் ஸ்டாண்டில். இப்போ வாங்க ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டாண்டில் வந்து 16ம் 18 ஃப்ரேமுக்கு மட்டும் தான் ஸ்டாண்ட் இருக்குது, மற்ற எதுக்குமே வந்து ஸ்டாண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு ப்ளவுஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா 18 இன்ச் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 18 இன்ச் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், இது வந்து கீழே போகணும், இந்த இதை வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்ட்ல இதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி இதில் கீழே இதில் விட்டு இது மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 பக்கமும் டைட் பண்ணிக்கோங்க. 4 சைடும் டைட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும், உங்கள் ப்ளவுஸ்க்கும் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஆல்ரெடி ஆரி மெட்டீரியல்ஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் லிங்க் தரேன், போய் பாருங்க மறக்காமல். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 16 இன்ச் போடுவீங்கன்னா இந்த வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி இதை டைப் பண்ணிக்கோங்க. அதே 18 இன்ச் போடுவீங்கன்னா லூஸ் பண்ணிட்டு ஃப்ரேமை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரேமில் 2 இருக்கும், உள்ளே போடுற ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டேப் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி உடையக்கூடாது, கிளாத் வந்து இழுக்கக்கூடாது, அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஃப்ரேமில் வந்து ரோப் சுற்றி வச்சுக்கலாம். ரோப் சுற்றி வச்சுட்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. ரோப் சுற்றுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இது உள்ள ஃபுல் ரவுண்டில் இருக்கிற வந்து உள்ளே வரும், இப்படி வச்சு இதாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நகராது. கிளாத்தை உள்ள வச்சு நல்லா இதை வந்து டைட் பண்ணிட்டா கிளாத் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். இதில் வந்து கிளாத் எப்படி செக்யூர் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். இந்த கிளிப்ஸை வந்து ரைட்டிங் பேட்லலாம் எப்படி கிளிப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கிளாத் வச்சு இப்படி கிளாத்தையும் ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வந்து என்னன்னா நீங்கள் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைட் பண்ணணும். இப்போ டைட் பண்ண இங்கே வந்து கிளாத்து நல்லா டைட் ஆகும். நீங்கள் இங்கே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த ரிங்கில் என்ன ட்ராபேக்னா இதில் வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிளாத்து யூஸ் ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இதை எடுத்து திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்ப உள்ள வைக்கணும். இதே இந்த ஸ்கொயருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, கிளிப்பை மட்டும் இப்படி எடுத்து கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இதுதான் ஃபுல்லாக எடுத்து மாட்டணும். இதுதான் ரவுண்டுக்கும் ஸ்கொயர் ஸ்டாண்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. ரவுண்டு ஸ்கொயர் ரெண்டுமே யூஸ் பண்ணேன். ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட்னா ரவுண்டில் கிளாத்தை டைட் பண்ணும்போது லூஸ் ஆனதுக்கப்புறம் டைட் பண்ணும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகுது. ஃப்ரேமில் வந்து டைட் பண்ணும்போது அது வந்து ரோப் சுற்றி நீங்கள் ஒர்க் பண்ணாலும் டேமேஜ் ஆக தான் செய்யுது. ஆனால் அதே இது நான் ஸ்கொயர் ஃப்ரேமில் பண்ணும்போது ஸ்கொயர் ஸ்டாண்டில் பண்ணும்போது வந்து டேமேஜ் இதுவரை எந்த கிளாத்துமே டேமேஜ் ஆனதே இல்லை. அது வந்து நம்ம டைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதுக்காக டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டு நல்லா போட்டு இழுத்தோம்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் கிளாத்து. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரவுண்ட்லேயும் ஸ்கொயர்லேயும் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் நெக்ஸ்ட்டு. அதுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட் இது கேட்கணும் இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8072173369 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸு கேட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.